வணக்கம். ஐபிஎல் 2026 உடைய முதல் மேட்சே செம கிளாஷாக இருக்க போது ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஆர்சிபி ஒரு பக்கம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஹெவியாக இருக்கிற லைனப். இந்த ரெண்டு டீம்ஸுமே இன்னைக்கு முதல் மேட்சாக சின்னசாமி ஸ்டேடியத்தில் மோத போகிறாங்க. இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ, ப்ரெடிக்ஷன், ப்ராபபிள் பிளேயிங் 11, அதுக்கப்புறமா எஸ்ஆர்ஹெச் உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆர்சிபியோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். பார்க்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோடைய ப்ரெடிக்ஷனை பார்த்துடலாம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஆர்சிபி மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம். ஹானஸ்டாக சொல்லணும்னா ஆர்சிபியோட இந்த வருஷம் ஸ்குவாடு பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை. ஏன்னா போன வருஷம் அவங்க சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்கல்ல, அந்த வின்னிங் டீம்ல இருந்த முக்கால்வாசி பேர் இந்த டீம்ல இருக்காங்க. ஸ்குவாட்லயுமே பெரிய அளவுக்கு யாருமே அவங்க ரிலீஸ் பண்ணல. அதனால ஒரு கோர் டீமோட தான் உள்ள வந்திருக்காங்க. ஓப்பனிங் ஒருத்தவர், மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங், ஃபினிஷ் பண்ண ஒருத்தவர்னு அந்த டெம்போ கரெக்டா ஆர்சிபிக்கு இந்த வருஷம் ஐபிஎல்ல செட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்லயுமே ஆர்சிபியுடைய பேட்டிங் லைனப் நின்று பேச போகுது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் வேற. ஆனா ஆர்சிபியுடைய ப்ராப்ளம் என்னன்னா அது பவுலிங் தான். ஜோஷ் ஹேஸ்லவுட் இல்லாதது அந்த டீமுக்கு மிகப்பெரிய அடி. ஆரம்ப கட்ட மேட்சஸ்ல அவர் இருக்க மாட்டாரு, அதுக்கப்புறமா லேட்டரா ஜாயின் ஆவாரு. இன்னொரு முக்கியமான பிளேயர் இந்த டீம்ல இல்ல, அவர் தான் யாஷ் தயால். எப்பெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ தேவையோ அப்பெல்லாம் ஜோஷ் ஹேஸ்லவுட் வந்து காப்பாற்றுவார். இன்னொரு பக்கம் யாஷ் தயாலை பொறுத்த வரைக்கும் நியூ பால் வேரியேஷன் நல்லாவே காட்டுவார். இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே இல்லாதது அந்த டீமுடைய பேஸ் போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால ஜேக்கப் டஃபி, மங்கேஷ் யாதவ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ ஆன் பேப்பர்ல ஆர்சிபி நல்ல ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. ஆனா பவுலிங் வரும்போது அங்க சேலஞ்ச் இருக்க போகுது. இந்த மேட்ச்ல ஆர்சிபியோட பிரெடிக்டபிள் 11ல ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ராஜத் படிதர், டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டஃபி மற்றும் மங்கேஷ் யாதவ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுயாஷ் சர்மா இம்பாக்ட் பிளேயரா வரலாம். அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் உடைய ஸ்வாட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் டீம் உடைய மிகப்பெரிய பலம் அந்த டாப் 6 பேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டாப் 3 பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். இதுல யாராவது ஒருத்தர் நின்னாலே போதும். 3 பேர்ல நின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஸ்கோர் வந்து ஒரு 250 கிட்ட வரும். ஏன்னா கடந்த கால ஐபிஎல்லே நம்ம பார்த்தாச்சு, சீசன்ஸ்ல அவங்க ஒரு 250 கிட்ட எப்போதுமே அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஓப்பனிங் தான். ஸோ மிகப்பெரிய ரொம்ப டேஞ்சரஸான ஓப்பனர்ஸ் இந்த டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. கூட இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னவராக இறங்குவார். ஸோ இந்த டாப் 3 நின்ட்டா போதும். பவர் பிளேவை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க நமக்கு தெரியும். முக்கியமாக இந்த மேட்ச்ல பவர் பிளே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங் சாதகமாக இருக்கும் போது, அதனால எஸ்ஆர்ஹெச் உடைய கோட்டை தான். இன்னொரு பக்கம் அந்த டாப் 6ல மீதம் இருக்கிற ஒரு 3 பிளேஸ் நம்ம பார்த்துடலாம். ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன். ஹென்ரிச் கிளாசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான T20 ஃபார்மேட்டுக்கான பிளேயர். டாப் 6 தூக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எதிர் டீம் யோசிக்கவே முடியும். அதுக்குள்ள அவங்க ஒரு 250 மேல அடிச்சிருவாங்க. அது பெரிய பிளஸ். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் இருக்கு. அது என்னன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸ்குவாடா பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான பவுலிங்காக தான் இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் உடைய பவுலிங் லைனப் வீக்காக தான் இருக்கு. ஏன்னா பேட் கமின்ஸ் ஆரம்ப கட்ட மேட்சஸ்ல விளையாட மாட்டாரு, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். இதுல இன்னொரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. பேட் கமின்ஸ் ஒரு நல்ல பவுலர்ன்றது ஓகே, அவர் ஒரு ஹிட்டர். கடைசி டைம்ல மேட்ச்ல வின் பண்ணி தருவார். அந்த அளவுக்கு பேட்டிங்ல நல்லா ஆடுவார். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்டா போயிடுச்சு ஆரம்ப கட்ட மேட்சஸ்ல. இது இல்லாம ஒரு நல்ல கேப்டன், ஃபைனல் வரைக்கும்லாம் கூட்டு போயிட்டாரு அந்த டீமை. ஸோ பேட் கமின்ஸ் இல்லாம இஷான் கிஷன் தான் அவருக்கு பதிலாக கேப்டன்சி பண்ண போறாரு. ஸோ இங்க ஒரு சின்ன வீக்னஸ் இருக்க போகுது. இப்போ பேட் கமின்ஸ் இல்லாத காரணத்தால பிரைடன் கார்ஸ், இஷான் மலிங்கா அண்ட் ஜெயதேவ் உனட்கட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. ஸ்பின் பவுலிங்ல ஜீசர் அன்சர் இருக்காரு, அவர் நல்ல பிக் தான். ஆனா கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் ஆகல. எஸ்ஆர்ஹெச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம், அவங்க போன ஐபிஎல்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதை சரி கட்டுறதுக்கான ஒரு நல்ல சீசனா இருக்கு. ஏன்னா ஒரு பேட்டிங் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா அந்த டீமுடைய டாப் 6 நம்ம சொன்னோம்ல, அந்த டாப் 6 மூலமா பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ்லாம் இந்த ஐபிஎல்ல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு டீம் ஒரு 300 ரன்ஸ் கூட அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ரெக்கார்டை போன ஐபிஎல்ல பிரேக் பண்ணியிருப்பாங்க, கடந்த 2 ஐபிஎல்ல பிரேக் பண்ணியிருப்பாங்க அவங்க. அது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐபிஎல்ல எஸ்ஆர்ஹெச் ஒரு 300 ரன்ஸ் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. சொல்ல முடியாது, எது வேணா நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான பவர் பேக்ட் பேட்டிங் லைனப், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஐபிஎல் எஸ்ஆர்ஹெச் இருக்கு. சரி, எஸ்ஆர்ஹெச்க்கான த்ரெட் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய த்ரெட்
எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்போ அதுவே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்னோம்ல அந்த டாப் 6 பெர்ஃபார்மன்ஸ், ஒருவேளை அந்த டாப் 6 நீங்க தூக்கிட்டீங்கன்னா முடிஞ்சது. எஸ்ஆர்ஹெச் வந்து பல இடங்கள்ல அப்படி தோத்துருக்காங்க. ஈவன் அவங்க 230 ரன்ஸ் அடிச்சாலும் கூட, ஏன் 250 ரன்ஸ் அடிச்சாலும் கூட அதை டிஃபெண்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராங்கான பவுலிங் லைனப் எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருக்கான்ற கேள்வி. ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இங்க தான் த்ரெட்டா இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் உடைய ப்ரெடிக்டபிள் லெவன்ல டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசின், நிதிஷ்குமார், லியம் லிவிங்ஸ்டன், அனிகேத் வர்மா, பிரைடன் கார்ஸ், ஹர்ஷ் தூபே, ஹர்ஷல் பட்டேல் மற்றும் சிவம் அவி விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா சலில் அரோரா இல்லனா ஜெயதேவ் உனட்கட் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இடையான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யார் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு? ஆர்சிபி உடைய bowling சர்வே ஆகுமா? சின்னசாமி ஸ்டேடியத்துல எஸ்ஆர்ஹெச் பிளாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்டபிள் 11 எதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.